இந்த திஷ்டி போட்டு ஒன்றும் குறைச்சல் இல்ல. பாசத்தை பொழியிறங்கிற பேர்ல என் மூஞ்சி எப்படி அலமோலம் பண்ணி வச்சிருக்குது பாருங்க. இந்த மூஞ்சியோட எப்படித்தான் மத்த நாயை மூஞ்சியில முடிக்க போறேன்னு தெரியல. என் நிலைமை தான் எப்படின்னா, எனக்கு பின்னாடி ஒருத்தன் படுத்திருக்கான் பாருங்க. இவங்க பெரிய ஆர்டிஸ்ட் நினைப்பு. அதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா? நீ எப்படி வெளியே தலகாட்டுறது? தம்பி, நீங்க நினைக்கிற ஆளு நான் இல்லைங்க. நான் ஏதோ சும்மா செவனேன்னு உட்காந்துருக்கேங்க. ஏய், யார பத்திரா தம்பிங்கிற? நான் யாரு தெரியுமா? ஏலியன் ரவிடா. இந்த மாதிரி எலி பிடிக்கிற ஆளு நினைச்சியா என்ன? இந்த ஏரியாவுக்கு ரவுடிடானா. இந்த கழுத்துல போட்டுக்கிற செயின் நானா போட்டது இல்ல, பயத்துல தானா போட்டு விட்டதே. எகத்தலமா பாக்குறியா? தொலைச்சிருவோம் உன்ன. மரியாதையா ஓடி போயிரு. சரி சரி, எங்கே கிளம்பிட்டு போல இருக்கே. டாக்டர்ல ஜம்முன்னு உட்காந்துக்க வேண்டியதுதான். ஏய் பார்த்து உட்காரவே. இது என்னடா அது, தலை உள்ள போனா வயிறு முட்டிக்குது. அன்னைக்குதான் இந்த பேக்ல வசதியா உட்காந்துக்கிட்டு போனா. இப்படியே தூக்கிட்டு போனா என் மானமே போயிடும். நேத்து அந்த பிரியாணி ஒரு புடி பிடிச்சிருக்க கூடாது. இது என்னடா அது, வால் உள்ள போனா வயிறு தட்டுது. என்னதான் எனக்கு வந்த சோதனை. ஆத்து தூக்கிட்டு போ. வீட்டு தாங்க முடியாம எங்காவது கீழே போட்டுறாத. தவளை சைஸுக்கு இருந்துகிட்டு என்ன சீருது பாரு. இதெல்லாம் இந்த வயசுல எப்படின்னா பெருசா நான் சொல்லவா வேணும். எல்லாம் பாக்குறாங்க, அசிங்கமா போயிடும். சும்மா ஏதாவது பில்டப் கொடுப்போம். பக்கத்துல ஏதோ போய் மூஞ்சில புற விட்டுரு போதான், எது தள்ளியே நிப்போம். அப்பாடா, என்ன ஒரு சொகுசு. இந்த அனல் பறக்கிற வெயிலுக்கு சில்லு இப்படி ஒரு குளியில போட்டாதான் நல்லா இருக்கும். நம்ம வெள்ளக்கார பாப்பா சீக்கிரம் ஒண்டா, எல்லாம் வாழைப்படுத்தி என்கிட்டயே கொடுத்துரு. அந்த பொங்கேது கை நீட்டிடாத. கொடுத்த மகளா தெரியும். அது ஒண்ணும் இல்ல, அவசரத்துல தங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. பக்கத்துல அவன் இருக்கிறான், சீக்கிரம் உண்டா. வெயிட் ஒரு நிமிஷம், செடிக்கு தண்ணி பாய்ச்சிட்டு வரேன். அப்பாடா, ரைட் போலாம். இந்த வேறத்தோட வேற. அப்படியே இந்த வண்டிக்கு ஒரு மோட்டர் இதை வச்சிருக்கலாம்ல. என்னால அந்த கட்டவழியை தள்ளி தள்ளி ஓட்டிட்டு போறது. பஸ் நம்மளோட பெரிய கொண்டையா வச்சிருக்கான் பாஸ். ஆனா அநியாயத்துக்கு உதவியா இருக்கானே. ஸ்டீல் பாடி பாஸ். நானும் குத்தி பார்த்தேன். சும்மா கணீர்னு சவுண்ட் வருது. நாம எத்தனை பேருக்கிட்ட ஃபைட் பண்ணி கொண்டைய உரு தெரியாம சாதிச்சிருப்போம். நம்மகிட்டயே தில்லா வந்து கீழே பார்த்துக்கிட்டு எதத்தான் மன்னிக்கிறானா, ஏதோ பிளானிங்கோட தான் வந்திருக்கான். ஒருவேளை நம்மளை போட்டு தள்ளுறதுக்காக நம்ம எதிரி அவனை செட் பண்ணி வச்சிருப்பானோ. இதுக்கு 10 அடி தள்ளி உஷாரா இருப்போம். ஒத்தாளா இருப்பான், வந்து குதறிட்டு போலான்னு நினைச்சிட்டு வந்தியா? என் நண்பன் பக்கத்துல இருக்கான்டா. எனக்கு ஒண்ணுன்னா வந்து ஏறி அடிப்பான்டா. இப்ப நாங்க 2 பேரு வாழ ஒரு கை பாத்துடலாம். அடே வளர்ந்தவனே, பேக்ல என்னடா வச்சிருக்க? சாப்பிட ஏதாச்சும் இருக்கா? பக்கத்துல வந்தீங்கன்னா கடிச்சு வச்சிருவேன். ஏய், என்னடா மங்கின்னு கூட மரியாதை இல்லாம கால் கிடக்கிறதெல்லாம் கழற்ற. சரி, அடுத்த ஆளை பாப்போம். ஐயோ, அங்க பாரு சிங்கம். சிங்கமா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒருத்தன் கூப்பிட்டு நீ முடி வெட்டிக்கிட்டா சிக்கன் பிரியாணி வாங்கி தரேன்னு சொன்னா, நானும் பிரியாணிக்கு ஆசைப்பட்டு முடி வெட்டிக்கிட்டேன். இப்ப ஊருக்குள்ள ஒருத்தனும் சோறு போட மாட்டாங்கிறான். எல்லா ஆளுக்கும் தெரிச்சு ஓடுறானுங்க. விஷயம் தெரிஞ்சவன் கெக்க புக்கான்னு சிரிக்கிறானுங்க. ஆஹா, என்னடா இது, காலங்காத்தாலேயே ரோட்டம் அடிச்சு மாபெரும் புதுக்கூட்டம் நடந்துட்டு இருக்கே. பஞ்சாயத்து ரொம்ப சீரியஸா இருக்கும் போலயே. ஆனா வணக்கம்ண்ணா, ஏதோ பிரச்சனையா? யாரும் பேச மாட்டேங்கிறீங்களே. எல்லாரும் ஆக்ரோஷமா இருக்காங்க. நல்ல தலைவர் அந்த பக்கம் திரும்பி கோமா கொண்டிருக்காரு. ஆச்சு. சரி, எல்லாரும் முக்கியமான மீட்டிங்ல இருக்கீங்க போல. பேசி ஒரு முடிவுக்கு வாங்க, நான் கிளம்புறேன். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா எழுந்திரிச்சிட்டோமா? வெயில் இப்படி பல்ல காட்டுது. வேலை வீட்டுக்கு போறவங்கள எப்படித்தான் நேரம் எழுந்திரிச்சு போறாங்கன்னு தெரியல. சரி, மறுபடியும் நம்ம வேலையை கண்டினியூ பண்ணுவோம். எங்க ஓனர் அடிக்கடி சொல்லுவாரு, உங்களோட பரம்பரையே ஆடு மேய்க்கிற பரம்பரை. ஆடு மேய்க்கிறங்கிறது உங்களோட ரத்திலேயே ஊறி போன ஒரு கலை அப்படின்னு பெருமையா சொல்லுவாரு. என்னோட ரேஞ்சுக்கு இந்த 3 உருப்படி மேய்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப பாரு அதை எப்படி விரட்டி விடுறேன்னு. ஐயோ, பயமா இருக்கே. எந்த சமாளிப்பான். ஏய் சூ, ஒரு இடத்துல உங்களால ஒழுங்கா மேய முடியாதா? என்ன முறைக்கிற?
இனி இந்த வேலையே வேணாம்டா சாமி. இப்ப எதுக்கு இப்படி முளைக்கிற நீ ஸ்வெட்டர் பண்ற மாதிரி நானும் பின்னாலும் சுத்தி பார்த்தேன். அது என்னடானா என்ன சுத்து போட்டுச்சு. என்னவா இருக்கும் இது? என்ன வாத்தால கொக்கா மொரட்டு பீஸா இருக்கே, என்னன்னு பாப்போம். ஐயோ அம்மா, இது என்ன எந்த குத்து குத்துது? இது இருக்கிற சைஸுக்கு மண்டையில ஊங்கி ஒரு போர்டு போட்டுச்சுன்னா தண்ணிக்குள்ளேயே நமக்கு மோட்சம் கொடுத்துருமே. உசுறு பழிச்சா போதுமுடா சாமி. டேய், யாராவது வீட்டை இப்படி அலங்கோலம் ஆக்குனதே? இது என்ன வீடா இல்ல குப்பை மேடா? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குதிரை எடுத்து கும்மாளம் போட்டுட்டே இப்ப ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி மூஞ்சிய ஒருத்தன் மாத்தி ஒருத்தன் பாக்குறான். அடுத்து இந்த அசூனி தொலை தாங்க முடியல. இங்கிலீஷ் ஒரு கூக்குனாதான் நம்மள பிடிச்ச எல்லாம் போய் தொலை. அம்மா, என்னது ஒரு நிமிஷம் கொலையெல்லாம் நடுங்கி போச்சா? நான் கூட பேய் தான் போட்டு அடியா அடிச்சுன்னு நினைச்சிட்டேன். விவஸ்தா கட்டாவன் இத்தச்சோட்ட ஆளு படுத்திருக்கிறது கண்ணு தெரியல. எல்லோரும் நல்லா பாத்துக்கங்க. இனிமே நான் தான் இந்த ஏரியாவுக்கு புது ரவுடி. என் பேரு தடி எடுத்தான் தாண்டா வரான். என் ஊரு தாடி கொம்பு. இனிமே நான் வைக்கிறதுதான் இங்க சட்டம். மீறுனா முட்டி பேத்துருவேன். சின்ன வயசுல இப்படி பக்கத்து வீட்டு வாசல்ல உட்காந்து டிவி பார்த்த ஞாபகம் இருக்கா? எப்படா இந்த வெள்ளிக்கிழமை வரும் ஒரே ஊரையும் பார்க்கலாம், ஞாயிற்றுக்கிழமை எப்ப வரும் சக்திமான் தமிழ்ல போடுவாங்க ஆசையா காத்து கிடக்கும். டிவியோட சத்தம் வருதுன்னு கேட்டுட்டு அங்க போனா வீட்டுக்கு அதை அடைச்சிருப்பாங்க. அந்த நேரத்துல அழுகியா வரும். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு நிலைமை வராம நாம எவ்வளவோ முன்னேறிட்டோம்னு எப்போவாது நினைக்கும் போதே மனசுக்குள்ள எதையோ சாதிச்ச மாதிரி அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நீ கஷ்டப்பட்டு சொந்தது போது என்கிட்ட கொடுப்பாட்டி, இதுக்கு மேல நான் கொண்டு போறேன். இந்த வயசுல நீ கஷ்டப்படுறத பார்த்தா மனசுக்குள்ள வேதனையா இருக்குது. நானும் புள்ள தானே, என்னால முடிஞ்ச வேலை நானும் செய்யறேன். ஆஹா, எலும்பு என்ன டேஸ்ட்! அப்படியே கொண்டாங்க. தினடா வர மாட்டேங்குது. அடாச்சி, ஆர்வக்குள்ளார்ல எலும்போட கம்பி சேர்த்து கவிட்டுனேன். இப்ப என்ன பண்றது? விட்டா எலும்பு கீழே விழுந்துரும். இந்த கஞ்ச முடிச்சவன் அதிசயமா ஒரு எலும்ப நம்ம கண்ணுல காட்டி இருக்கான். அதுவும் போயிடும் போலயே. என்ன பண்றது? அப்படியே எலும்பு நோக்குவோம். ஒருவேளை இதை நோக்கு போய் கம்பி பட்டு கடவுப்பில் காலி ஆயிடுச்சுன்னா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? இப்பெல்லாம் கண்ணை மூடி போட்டா தூக்கமே வர மாட்டேங்குது. அப்படியே செல்ல எடுத்து யூடியூப்ல நல்ல பாட்டு இல்லைன்னா கதையா போட்டு விட்டுட்டு கண்ணை மூடி படுத்தா அப்படியே நம்மளையே மறந்து தூக்கம் வரும்.